வணக்கம். வணக்கம் ஒன்றுங்களே. வணக்கம். வணக்கம். திருக்குறள் சொல்லிட்டு ஆரம்பிச்சிடலாம். திருக்குறளா? ஆமாம். இடையில மூணு வீடியோ மறந்துருந்தீங்க, ஞாபகம் வந்துருச்சா? விஜயினுடைய டிவிக்கு மாநாடு பார்த்தேன். பாத்தீங்களா? ஆமா. பார்த்துருக்க முடியாது. வாமா மின்னல் அப்படின்னு சரணு போயிருக்குமே. அந்த ஸ்பீடா போனதே நான் வந்து பார்த்துட்டீங்க. நீங்க அப்ப வந்து பாத்ரூம் போயிருந்தீங்க, அதனால நீங்க மாநாட்டை மிஸ் பண்ணிட்டீங்க. ஆமாங்க ஆமாங்க. நான் வந்து அது இவ்வளவு தூரம் போயிருச்சா? நான் பாத்ரூம் போனேன். ஆமா, தகவல் சொல்லிட்டாங்க. நான் கண் கொத்தி பாமா உட்காந்து அதை கவனிச்சிட்டு இருந்தேன். ஓகே, அதனால வந்து பார்த்துட்டேன். அதனால அதை பார்த்ததுனால ஒரு திருக்குறள் ஞாபகம் வந்து சொல்லுங்க. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. புதுசா இருக்குங்க. பழைய எங்கேயுமே கேள்விப்படாத வரலாறு இருக்குது. எங்கேயுமே கேள்விப்பட்டது இல்ல. அதுதான் ஞாபகத்துக்கு வந்தது. என்ன அதை பார்க்கும்போது எனக்கு அந்த திருக்குறள் ஞாபகம். எப்படி அது இதுல கனெக்ட் பண்றீங்க? அதாவது செவிக்குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஒரு குறள் இருக்கு இல்லையா? இந்த குறள் அந்த குறள் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இப்போ அங்கே செவிக்கு ஒன்றும் இல்லைங்கிறீங்களா? ஒரு மாநாடுன்னா எப்படி இருக்கும்? மாநாடுனா மாநாடு மாதிரி இருக்கும். ஒரு 15 லட்சம் பேர் வருவாங்க, வந்து பதாகைகள், லைட்டுகள். நைட்டில் நடக்கிறதாங்க மாநாடு. ஒரு திருவிழா போல நடக்கும். அவ்வளோ லைட்டுகள், கலர் ஜொலிப்புகள், சீரியல் பல்புகள், வந்து இரவே பகலாக தோன்றும். கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு 10 கிலோமீட்டர்ல இருந்து லைட்டு கட்டியிருப்பாங்க, கொடி கட்டியிருப்பாங்க டுவர்ட்ஸ் மாநாட்டு பந்தலுக்கு. அது ஒரு திருவிழா மாதிரி நடக்கும்னு வச்சுங்களேன். அப்போ இந்த மாநாடு வந்து இது மேகியுமே நடந்து முடிச்சு விட்டு போயிட்டாங்க. 1 மணி நேரமாங்க. 1 மணி நேரமா? 3/4 மணி நேரம் அதுக்குள்ளே முடிச்சு விட்டாங்க. அதாவது ஒரு காஸ்ட்லி பாலிடிக்ஸ் இருக்குங்க. இல்ல இல்ல, என்னதான் 1000 கோடி சம்பாதிச்சா கூட அப்படி 1 மணி நேரத்துக்கு நீங்க 1 கோடி தான் சம்பளம் வைப்பீங்களா? இல்ல, அப்படி கிடையாது. நீங்க ஒரு காலத்துல வந்து ஒரு படத்துக்கு போகணும்னு வச்சுங்களேன், ஒரு முதல் நாள் 2-3 நாளைக்கு முன்னாடி இருந்தே பிளான் பண்ணுவாங்க. எப்படி போனோம், ஞாயிற்றுக்கிழமை படத்துக்கு போனோம் அப்படின்னு 2-3 நாளா பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசி அந்த ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஃபர்ஸ்ட் ரீல் 2வது ரீல் விட்டுட்டு தான் போய் படத்தை பார்ப்பாங்க. என்ன காரணம்னா அன்றைக்கி போக்குவரத்தெல்லாம் இல்லாதனால நடந்தே போய் தேட்டருக்கு போகும்போது அது முன்ன பின்ன டைம் ஆயிரும். இப்போல்லாம் அப்படியா? திடீர்னு உட்காந்து பேசிகிட்டு இருப்போம், திடீர்னு தோணும் படத்துக்கு போகலாமா அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக ஃபுல்லாக டெலிகிராம் இருக்கு. டெலிகிராம் அது இருக்கு, அது ஒரு பக்கம். வேணும்னா அப்பயே பார்த்துக்கலாம். ஆனால் தேட்டருக்கே போய் பார்க்கணுன்னா கூட உடனடியாக போய் டிக்கெட் இருக்கான்னு பாரு, புக் பண்ணுமா, சரி வண்டி எடுப்பலாம் அப்படின்னு போய் டக்குன்னு போயிடும்ல. அந்த மாதிரி வந்து ஒரு ஃபாஸ்ட் மேகி எல்லாத்துலேயும் வந்து வேகமாக இருக்கணும்ல. ஓகே ஓகே. அந்த மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 நிமிஷத்தில் ஒரு கன்னட ஆர்ப்பாட்டம், 3/4 மணி நேரத்தில் ஒரு மாநாடு. பெரிய வளர்ச்சி தான். எப்படி மாற்று சக்தி தான். ஆமா, பின்ன மாற்று புரட்சி. பாட்டுக்கு 2 நாள் மாநாடு, 3 நாள் மாநாடு. வரலாற்றுல பாத்தீங்கன்னா 1 வாரம் மாநாடெல்லாம் போட்டிருக்காங்க. 1 வாரம் மாநாடு, 1 வாரம் மாநாடு, 5 நாள் மாநாடு, கடைசியா 3 நாள் மாநாடு. இப்ப கூட சமயத்துல 3 நாள் மாநாடு. என்ன கேக்குறேன், நீங்க 3/4 மணி நேரம் பேசுறத வீட்டுல இருந்து பேசிட்டு போயிடலாமே. நீங்களும் ஃபேமஸ் ஆச்சு. நீங்க இதுல என்ன பழைய ஊர்ல இருந்து ஏசி ரூம் போட்டுவிட்டு பேசிட்டு போனீங்கன்னா நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஒரு சேனல்ல உட்காந்து ஜாலியா லைவ் பார்த்துக்கிட்டு இதை சாப்பிட்டுக்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பார்த்து போனோம்ல. அதுக்கு இத்தனை பேர் உசுரா வாங்கி, இதுல ஒரு உழைப்பை வாங்கி, இவ்வளவு பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி, குழந்தைங்க உசுரா வாங்கி, கொடிக்கம்ப விழுந்து ஒருத்தன் காரு போய் கிரீஸ் தடவி, அது எவ்வளவு பேர் தீண்டாமாங்க. வந்து மாநாட்டுக்கு வந்தவங்கள 200 பேருக்கு வந்து வாந்தி மயக்கும் போது வந்து வெயில்ல அடிபட்டு எதுக்கு இவ்வளவு கலைய போறாங்க? 1 மணி நேரத்துக்கு எதுக்கு இவ்வளவு கலைய போறாங்க? என்ன கொடுமை. இதை என்ன பண்ணு, இதை பேசி ரெக்கார்ட் அமைச்சு ஒரு தியேட்டருக்கு அமைச்சிருந்தா கூட தியேட்டர்ல போய் ஏசில போய் கூட பார்த்துருப்போம்ல. உண்மைதான். அதே சூப்பர் ஐடியா. நல்ல ஐடியா இல்ல இது? நல்ல ஐடியா. எவ்வளவு டிஜிட்டல். ஏங்க யாருங்க அவருக்கு எழுதி கொடுக்குறவர், ஐடியா கொடுக்குறவர் யாருங்க? ஏங்க அதை மாத்துனுங்க முதல்ல பாரு. இந்த மாதிரி ஐடியா எல்லாம் கொடுத்துருந்தா அவர் அப்படியே சும்மா லட்டு மாதிரி கேட்ச் பண்ணிருப்பாரு. ஏய் இது நல்லா இருக்கேயா, நான் பேசுறேயா, வீடியோ ரெக்கார்ட் பண்ணு, தியேட்டர்ல ரிலீஸ் டேட் அறிவிச்சிரு, எல்லாரும் முன்பதிவு இல்லையே. படம் ரிலீஸ் ஆகும்போது சேர்த்து எக்ஸ்ட்ரா 1 hour போட்டு விடுங்க, காசு தரேன். அதெல்லாம் வேண்டாம், அது ஷோவாவே இருக்கட்டும். இப்போ மாநாடு விஜய் உரையாற்றுகிறார் அப்படின்னு நீங்க வந்து இத்தனாம் தேதி அறிவிச்சிட்டீங்கன்னா எல்லாரும் முன்பதிவு பண்ணிட்டு போறாங்க. முன்பதிவு பண்ணி அது எத்தனை நாள் அந்த மாநாட்டு உரை. ஆனா ஒண்ணு, அங்க போத்தல்கள் பாட்டில்கள்லாம் எடுத்துட்டு போக முடியாது, விட மாட்டாங்க. அது மிக்சிங் பண்ண முடியாது. கொஞ்சம் ஏசி தியேட்டர்ல இல்லையா, சேரை உடைக்க முடியாது. இன்னைக்கு சேரை உடைச்சு வச்சிருக்காங்க. எவ்வளவு இப்ப இன்னைக்கும் கேரளாக்காரன் கொடுக்க மாட்டாங்க. இல்ல நீங்க தமிழ்நாட்டுல வந்து சேர் கிடைக்கல அல்லது கொடுக்கல அப்படின்னு 2 விஷயம். கிடைக்கல அப்படிங்கறத வந்து கொடுக்கலங்கிறதே மாத்தி
கொடுக்கல அப்படின்னாங்க. சரி கொடுக்கல, சில பேர் கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க. எவன் கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க. நான் எத்தனை கொடுப்பாங்க? நான் என்ன கொடுக்க மாட்டாங்க. ஒரு சுத்துப்பட்டல விசாரிப்பாங்களா மாட்டாங்களா? ஒரு பொண்ணு கொடுக்குறோம், மாப்பிள்ளை கொடுக்குறோம்னா மாப்பிள்ளை கட்டுறவன் யாரு, குடும்பம் என்ன, சாதி சனம் என்ன, யாரை கொண்டு போய் பொண்ணோட ஒப்பிடுறீங்க? இல்லைங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அது ஒரு வியாபாரம் பண்றவங்க இந்த மாதிரி கொடுக்குற சைக்கிளுக்கு வாடகை அப்படி வர்றேன். ஆமாங்க, வாடகை சைக்கிள் வாங்குறது சின்ன வயசுல அந்த ஒரு அதுக்கு எவ்வளவு ஐடி ப்ரூஃப் கொடுக்கணும்? அந்த 1 மணி நேரம் சைக்கிள் வாங்குறதுக்கு அவர் சொல்லி தெரிஞ்சு அவர் வந்து அப்புறம் அட்வான்ஸ் கொடுத்து அப்புறம் எவ்வளவு பஞ்சாயத்து தெரிஞ்சவங்க வந்து நமக்கு ரெக்கமெண்டேஷன் பொருள் அவனோடது. ஆமா, அப்ப அதே மாதிரி பாப்பாங்களா இல்லையா? ஒரு சேர் 2 சேர்ல 1 லட்சம் சேருங்க முதல் போட்டிருக்கானுங்க. அப்ப அதாவது என்னன்னா சேர் போனா முழுசா வீடு வந்து சேராதுங்கிற பயம் அவங்களுக்கு. தொழில் பாதிக்கப்படும். அதாவது நீ காசே கொடுத்துட்டா கூட இப்ப அந்த உடனே மறுபடியும் அவன் சேரை வாங்கிட்டு அது ஆர்டர் கொடுத்து சேரை வாங்கணும். ஒரே சேரை வாங்க முடியாது. அதாங்க 1000 தான் வாங்கிருப்பாங்க அவங்க. ஆர்டர் கொடுத்து கம்பெனிக்காரன் உடனே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க மாட்டான், எடுத்து இருந்தா கொடுத்துறதுக்கு. அவன் என்ன பண்ணுவான், இப்ப 2 மாசம் ஆகும்பா, நீ எவ்வளவு 10,000 சேரா 1 லட்சம் சேரா, அது ஒரு 6 மாசம் ஆகும்னு சொல்லி டைம் எடுத்துக்குவான். கம்மி ஒரு 2000 3000 தான் டெலிவரி பண்ணுவான். அதனால பாத்தீங்கன்னா வந்து சேராது. அப்போ நீங்க அடுத்த தொழில் உடைச்சு வச்சிருக்காங்க. ஆனா இப்படி வந்து நாங்கெல்லாம் சேரை உடைச்சோம், அதனால எங்களுக்கு சேர தரலன்னு சொன்னா அவமானங்கிறதுனால ஆளுங்கட்சி சதி, ஆளுங்கட்சி மிரட்டிருச்சு, சேர் கொடுக்க வேணான்னு மிரட்டிருச்சு அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு சேர் கொடுக்க வேணான்னு சொல்றது, இந்த ரோட்ல பள்ளம் தோன்றது, நீங்க சொல்றது சில்லறத்தனமான வேலையா அவங்க பண்ணுவாங்க? அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க, ஒரே வேலையை முடிஞ்சு போயிடும். இல்ல ஆனா நீங்க அதை வந்து இப்படி சொல்லாம இன்னைக்கும் சேரை உடைச்சு வச்சிருக்காங்க. ஆமா, இனிமே கேரளாக்காரன் சேர் கொடுக்க மாட்டான், கேரளாக்காரனும் தர மாட்டான். இனிமே கல்ஃபுக்கு போயிட வேண்டியதான். இப்ப எங்க போய் கல்ஃப்ல இருந்து இறக்கிறோம் இல்லைன்னா அவங்க சொந்தக்காரங்க இது இருக்கு, லண்டன்ல இருக்கு, லண்டன்ல இருந்து இறக்கிறோம். ஒரே 3/4 மணி நேரம் பேசுறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி இருந்தே வந்து அங்க மக்கள் தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க 15 நாளைக்கு முன்னாடி வேலை நடக்குதுங்க. எனக்கு எதுக்குன்னே தெரியலங்க, எனக்கு புரியல. எனக்கு இல்ல எவ்வளவு பேர் உழைப்பு வந்து குழந்தை குட்டியோட வந்து வெயில்ல உட்காந்து தட்டி விட்டு போயிட்டாப்புல. குழந்தை குட்டியோட வந்து வெயில்ல உட்காந்துட்டு தண்ணி கிடைக்காம, தண்ணி வந்து தளபதி சொன்னாதான் தருவேன்னு சொல்லிட்டு அது வேற அது வேற. என்ன கர்நாடகாரன் கூட அப்படி சொல்லலடா. கேட்டா தண்ணி தான்டா அவன் கேட்டா சில பேர் சொல்றாங்க, ஏங்க உங்களுக்கு தெரியுமா அவங்க குடிக்கவா தண்ணி கேட்டாங்க, அவங்க மிக்சிங்க்கு தண்ணி கேட்டாங்க அப்படின்னு உடனே அவன் கேட்கறான், ஏன் மண்ணை குடிக்கிறது கேட்கறான். இதான் அண்ணன் கேட்டிருந்தா கொடுத்துருக்க மாட்டியா நீ அப்படின்னு இது மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்குது. ஆனா நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு மாநாட்டுக்கான அந்த ஒரு கட்டமைப்பு, அந்த வேலை, அந்த திட்டம், அந்த பிளானு இதெல்லாம் இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி எத்தனையோ மாநாடு நம்ம பார்த்துருக்குறோம். அந்த மாநாட்டில் வந்து கடைசியாக 2 மாநாடுங்க. ஒரு மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவரே இளைய தளபதி நடத்தின ஒரு மாநாடு, அது இதே மாதிரி நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி எடப்பாடி ஒரு மாநாடு நடத்தினார். புளிசோறு சோத்தையெல்லாம் கொண்டு போய் டன்னு கணக்கில் கீழே கொட்டி நாசம் பண்ணி அதெல்லாம் அப்படியே வந்து பார்க்கும் போதே நமக்கு வயிறு எரிஞ்சுது. இந்த மாதிரி மாநாடுகள் வந்து இப்போ சமீபத்தில் தான் இந்த மாதிரி நடக்குதே ஒழிய இதுக்கு முன்னாடி எத்தனையோ மாநாடுகள் நம்ம பார்த்துருக்குறோம். நேர்லேயே மாநாடுகள் இல்லை. இன்னொன்று கேமரா முன்னாடி அங்கெல்லாம் போகாது, அவ்வளோ கேமரா கிடையாது ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து படம் பிடிக்கிறதுக்கு. இப்போ நிறைய கேமராக்கள் வந்ததுனால இன்ச்சு பை இன்ச்சு மைக்ரோவா வந்து எல்லாத்தையும் பார்த்து அவங்க பிடிச்சி போறாங்கன்னு ஒரு விஷயம் அது. ஆனாலும் இப்படிப்பட்ட விஷயம்லாம் நடக்காது, கேள்வி கூட பட்டதில்லை. ஏன்னா ஒரு மாநாடு நடக்குதுன்னா வர்ற ஜனங்களுக்கு தண்ணி, சாப்பாடு, அவங்களோட பாதுகாப்பு, அவங்களோட வந்து வசதி இதெல்லாம் பார்த்து தான் பண்ணணும். சமீபத்தில் சேலத்தில் ஒரு மாநாடு நடந்தது, இங்கே போடுறேன் பார்த்துக்குங்க. அந்த மாநாட்டில் என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு சேர்லையும் ஒரு பிஸ்கட் பேக்கெட்டு, ஒரு பிரெட் பேக்கெட்டு, ஒரு ஜாம் பேக்கெட்டு, ஒரு தண்ணி பாட்டிலு, ஒரு ஜூஸ் பாட்டிலு, இப்படி ஒரு பேக்கேஜா ஒரு லட்சக்கணக்கான சேர் போட்டிருக்காங்க. லட்சக்கணக்கான சேர்லையும் ஒவ்வொரு சேர்லையும் அது தொண்டர்கள் வர்றதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு சேர்லையும் வச்சுட்டாங்க. இப்போ அவங்க வரும்போது அவங்க போய் எந்த சேர்ல உட்காடுறாங்களோ அந்த சேர்ல இருக்கிற அந்த பேக்கேஜ் எடுத்து குழந்தைங்களுக்கு பால் இருந்து இளைஞரணி, திமுக இளைஞரணி நடத்தின மாநாடு. சூப்பர். இப்படி வச்சுட்டாங்கல்ல, அனுபவப்பட்டதான் தெரியும். இப்பதான் சொல்லிருக்கிறோம், அடுத்த மாநாட்டில் இப்ப இதை முன்னாடியே சொல்லியிருந்தா அவங்க பண்ணிருப்பாங்க, கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. காசு கொடுங்க, காசு கொடுத்து சும்மா கொடுப்பாங்க இல்லைங்க. இந்த மாதிரி சேலத்தில் நடந்துச்சுப்பா, பார்த்துக்கோ. இந்த மாநாடுனா இப்போ படமே பாத்தீங்கன்னா மனுஷங்களா இருந்தா பிச்சு பாய்ந்தோ, மனுஷங்களா இருந்தா கொடுத்த சாப்பாட்டை நீங்க கொடுத்த சாப்பிடுறது, இது கடிச்சு சாப்பிடுறது, இது மென்னு சாப்பிடுறது, இது முழுங்குறது, இது சப்பி சாப்பிடுறதுன்னு தெரியும். இவங்கதான் அடிச்சு உடைக்கிறாங்களே, அணிலாச்சு பராட்டுறாங்க, இல்லைன்னா தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க.
தலைவங்களுக்கு மனுஷங்க மாதிரி ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறாங்க தலைவங்க, வெறி பிடிச்சி அழைக்கிறாங்க. இட் மீன்ஸ் என்னன்னா சக்தி, எனர்ஜி, இளைஞர்களோட எனர்ஜியை எப்படி சரியா பயன்படுத்தணும் விஜய்க்கு தெரியல. அதான் விஷயம். நீங்க அந்த தொண்டர்களையோ அவங்கதான் கம்பியில கிறிஸ்து தடவி வைக்கிறாங்க. அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்கள பத்தி, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கணிச்சுதான் கிரீஸ் எல்லாம் தடவுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இளைஞர்களுடைய ஆற்றலை எப்படி வந்து முறையா இந்த சமூகத்துக்கோ அல்லது பயன்படுத்தணும்னு நீங்க சேலம் சித்த வைத்தியசாலையில போய் கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லி இல்ல, அது சக்தி, அது சக்தி, அது வேற சக்தி. நான் தமிழ்ல அதுக்கு தான் ரொம்ப ஜாக்கிரதையா ஆற்றல்னு சொன்னேன். எல்லாம் ஒண்ணுதாங்க, எல்லாம் ஒண்ணுதான். இருந்தா அப்படி சொன்னாதான் அப்ப சக்தி வேற பண்ணலாமா? நானே சக்தின்னு சொன்னாதான் நீங்க அந்த வந்துருவீங்கிறதுக்காக நான் ஆற்றல்னு சொன்னேன். அப்பயும் வந்துட்டீங்க நீ. ஆற்றல் சக்தினாலே சேலம் சித்த வைத்தியசாலைங்க. இப்ப இளைஞர்களுடைய அந்த ஆற்றலை வந்து எப்படி பயன்படுத்தினாங்கன்னு வரலாறாவது பார்க்கணும். ஏன்னா நீங்க வந்து ஒவ்வொரு உரிமை போராட்டங்கள் வரலாற்றில் என்ன நடந்திருக்கு, அண்ணாவை படிச்சீங்கன்னாவே அவ்வளவுதான் கொடுத்துருவாருங்க. உலகத்தின் உலகத்தின் அரசியல் ஆசான், அடிமட்ட மக்களின் அடித்தட்டு மக்களை அரசியல்படுத்துறது எப்படிங்கிறத உலகத்துக்கு கத்துக் கொடுத்த ஆசான்னு நான் சொல்லல, உலக அரசியல் ஆய்வாளர்கள் பல பேர் வியந்து இதை பேசியிருக்காங்க. அப்படிப்பட்ட அண்ணாவை நீங்க வந்து தலைவராகவும் நீங்க அண்ணாவை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு விமர்சனம் வந்திருக்காதுங்க. முறையா படிச்சிருந்தீங்கன்னா நீங்க அழகா வந்திருக்கலாம். அது இல்லைங்கிறத நம்ம சொல்றோம், படிச்சு தொலைன்னு சொல்றோம். ஆனா இந்த மாநாட்டுல பல கலைவரங்கள், ஒரு சிலர் 1-2 பேர் இறந்ததா கூட தகவல் வந்திருக்கு. ஒரு மாநாடு ஒரு பையன் வந்து கம்பி தூக்கிட்டு போகும்போது மின்சாரம் தாக்கி இறந்திருக்காரு. போன முறை 6-7 பேர் இறந்தாங்கன்னு தகவல் இருந்துச்சு. இந்த முறை வந்து பரவாயில்ல, அதையாவது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கோம்ல. இல்ல, அது அடுத்த வாட்டி 1/2 மணி நேரம் நடத்த போறோம். ஆமா, அது இழப்புகள் வந்து குறைஞ்சிருக்கிறது நமக்கு உள்ளபடியே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா இதை தாண்டி எனக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுங்களா? எங்க மாமா தாத்தா இருக்காருல்ல, அவரு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தார். என்னது உங்க கொள்கை என்னடா அப்படின்னு கேட்டா என்ன சொன்னாரு? கொள்கை என்ன? டிவிக்கு தளபதி 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 தளபதி. டேய், நீ தளபதி தளபதி தளபதின்னு கத்துறது எனக்கு தலைவலி 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 தலைவலின்னு இருக்குடா. சரி, வேற என்னடா கொள்கை? டிவிக்கு 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 அப்படின்னா, டே டிவிக்கு வாடா இவ்வளவு பேர் வந்தீங்க அப்படின்னு வந்து பேசியிருந்தாரு அவரு, இல்லையா? நம்மள விட்டாப்ல கேளுங்க. அந்த ஆள் என்ன விடுறது வெங்காயம். அப்போ அந்த ஆள் இப்படின்னு பேசியிருந்தாருல்ல, இந்த மாநாட்டுல வச்சு உண்மையாலுமே விஜய் ரசிகர்கள் வந்து பொலன்னு பொழந்துட்டாங்க எங்க மாமா தாத்தாவை. என்ன பண்ணாங்க? தலைவலி தலைவலி தலைவலின்னு சொன்னல, தளபதி நீ வந்து சீண்டுனா உனக்கு தலைவலி தாண்டா தலைவலி தாண்டா தலைவலி தாண்டா அப்படின்ட்டாங்க. அப்படியா? அந்த அளவுக்கு பாலிடிக்ஸ் பேச ஆரம்பிச்சாங்க. எனக்கு அந்த ஆச்சரியமா இருந்தது. அப்படியா? என்னடா இது இவ்வளவு ஷார்ப்பா இருக்கு. அப்ப வந்து ஒரு அரசியல் போர் ஆரம்பிச்சு, ஒரு அரசியல் யுத்தம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதாவது நேரா மோத ஆரம்பிச்சுட்டாங்க. நான் என்ன நினைச்சேன்னா, இவங்க வந்து சின்ன பசங்க, அவங்களுக்கு ஒன்னும் விஷயம் தெரியாது, எப்படி இவங்க எல்லாம் கவுண்டர் கொடுப்பாங்க, எப்படி இவங்க கோஷம் எல்லாம் போடுவாங்க அப்படின்னு பார்த்தா, சீமான் ஒளிக சீமான் ஒளிக சீமான் ஒளிக ஒரு மொத்த பந்தே கத்துது. ஆஹா, அரசியல் படுத்திட்டாரு. அவரு படுத்தினாரா இல்லையான்னு தெரியல. அவருக்கு அரசியல் தெரியாது. சமூக வலைதளங்கள் அவர் வந்து சரியா திசையில வழி நடத்திட்டு. அதாவது எதிரி யாருங்கிறது கரெக்டா கண்டுபிடிக்கிறது முதல் வேலை. ஓகேங்களா? தாவேக வந்து அவங்க எதிரியை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே. இல்ல வந்து இவரு வந்து தன்னோட எதிரியை கண்டுபிடிச்சிட்டாரா சீமான்? இல்ல, சீமானுக்கு வந்து அழிவை நோக்கி அவர் பயணிச்சிட்டு இருக்கிறாருங்கிறது அவருக்கு தெள்ள தெளிவா புரிஞ்சு போச்சு. ஏன்னா அதனால மரத்தை கூட பேசிட்டு அப்படியே கண்ணு. இல்ல, நான் கேக்குறேன், இப்ப இவ்வளவு விஜய் வந்து 1000 விமர்சனம் நம்ம வச்சாலும் இப்படி ஒரு மாநாட்டை கூட்டி இருக்காருல்ல, 3/4 மணி நேரம் மாநாடா இருந்தா கூட அவர் வந்து ஒரு மாநாட்டை கூட்டி இவ்வளவு பேர் லட்சம் பேரை காட்டியிருக்காருல்ல. சீமான் இந்த மாதிரி ஒரு மாநாட்டை கூட்டி காட்ட முடியுமா? போட்டிருக்கோமே அந்த மாதிரி மாட்டு மாநாடா, மாடுகளை வச்சு மனிதர்களை வச்சு தான் போட்டிருக்கோமே, முன்னாடி ஜோம்பிகளை வச்சு தான் போட்டிருக்கோமே மாநாடு. ஏங்க அதே ஒரு 10,000 15,000 20,000 பேர் தாங்க வந்து அவரும் கூட்டியிருக்காருங்க. அடையாங்க, நீங்க வேற எடுத்து பாருங்க இல்லையா? நீங்க சரி இப்ப வேணாங்க, கடந்து போன காலத்துல நமக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இப்போ வந்து விஜய்க்கு போட்டியா சீமான ஒரு மாநாடு கூட சொல்லுங்க. இந்த மாதிரி சிரமம், அதனால நம்ம மரமாட்டேன் அப்படியே ஒதுங்கி போயிட்டோம். அது முடியாதுங்கிறதுனால அடுத்து சேலஞ்ச் பண்ணுவாப்ல. 1,00,000 மனிதர்களா? நான் அமேசான் கோடிக்கணக்கான மரங்களுக்கு மாநாடுறான் வாங்கடா. நான் கோடிக்கணக்கான மரங்களுக்கு நடுவே பேசுவேன். அதாவது எங்க அண்ணனுக்கு இப்போ ஒரு பாயிண்ட் யாரும் வாட்ஸ்அப்ல வந்தது கொடுக்கல. என்ன தெரியுங்களா?
மணல் இருக்குல்ல பூமியில, அந்த மணல் எவ்வளவு எண்ணிக்கை இருக்குமோ அதே அளவுக்கு தாவரங்கள் வந்து பூமியில இருக்கு இப்படிங்கிற தகவல் ஒன்று வாட்ஸ்அப்ல போயிட்டு இருக்கு அப்பப்போ. நானும் பார்ப்பேன். இது உண்மையா பொய்யா எவன் கணக்கு எடுத்தா அதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த தகவலை மட்டும் யாராவது எங்க அண்ணனுக்கு சொல்லிருங்க. இப்ப இந்த வீடியோ மூலமா எங்க அண்ணன் இந்த வீடியோ பார்த்தாருன்னா தெரிஞ்சுக்கிட்டோம். தகவலை பரப்புனே அவனாதான் இருப்பான். அப்படியா? அடுத்த மேடல் பேசுவோம். இப்ப சொல்லுவாரு, இந்த தகவல் மட்டும் அவர் காதுக்கு போச்சுன்னா, ஏய் நீ வந்து எண்ணி முடிச்சிடலாம் நீ கூட்டின மாநாட்டில் உள்ள தலைகளை, ஆனா இந்த பூமியில் உள்ள இலைகளை நீ எண்ண முடியுமா? எப்படி? நான் இலைகளோட பேச வேண்டாம், அது இலைகளோட பேசிட்டு இருக்கிற வீடியோ இருக்கு. அதுகிட்ட பாத்தீங்களா இல்லையா? அதுகிட்ட போய் சாணம் வச்சாங்களா புண்ணாக்கு வச்சாங்களா? கரெக்டா சொல்லுங்க. தீவனம் வச்சாங்க. தப்பா சொல்லாதீங்க எப்பயுமே. மரத்துக்கு எவன்டா தீவனம் வைப்பான்? உரம் வச்சாங்களா? உரம் வச்சாங்களாமா? வச்சாங்களா? தீவனம் வச்சாங்களா? என்னடா எரும மாடு மரத்துக்கு யாரா தீவனம் வைப்பாங்க? எப்படி ஆயிட்டா பாருங்க. நான் கூட அது ஏதோ பிடல் காஸ்ட்ரோ பெரியாரு அண்ணா பேச ஆரம்பிச்சு அப்படின்னு பேசிட்டு இருந்தவன் இளத்தாவ கூட அப்படி ஆக்கி விட்டுருக்குங்க சமூகம். இப்படி ஏன் தெரியுமா வந்தான்? இனிமே ஒரு மக்களை கூட்டி நம்மளால ஒரு மாநாடோ இதனோட போட்டு நடத்த முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால எப்ப தெரியுமா தெரிஞ்சது? நான் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு அறிவிச்ச உடனே நான் வந்து போட்ட பதிவு என்ன தெரியுமா? சீமானுக்கு சமாதின்னு போட்டேன். அப்படியே போட்டேன். அந்த கட்சி ஆரம்பிக்க போறேன்னு அறிவிப்பு வந்த உடனே நான் சொன்னேன் சீமானுக்கு சமாதின்னு. ஏன் தெரியுமா? சீமானுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தவங்க யாரு தெரியுமா? ஒரு ஹீரோ. ஓகே நீங்க வச்சுங்க, நான் கொஞ்சம் டீசெண்டா சொல்றேன். ஹீரோயிசத்தை ஒரு அரசியல் அது தலைமை அப்படின்னு நம்பிக்கிட்டு அதுக்காக சீமான் பேசுற அந்த பேச்செல்லாம் கேட்டுட்டு பயங்கரமான ஆளா இருக்காருயா, இவர் அடிக்கிறாரு அவர் அடிக்கிறாரு எல்லாரையும் அடிக்கிறாருயா, இவர் தான் பெரிய ஆளு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த ஒரு கூட்டம் வந்து சீமானுக்கு ஓட்டு போட்டுச்சு. ஹீரோயிசத்துக்காக ஓட்டு போட்டுச்சு. இப்போ விஜய் வந்த உடனே இது போலி, இது டூப்ளிகேட் பருப்பு போலி இல்ல, இது தேங்காய் போலி, இது டூப்ளிகேட் ஹீரோ. திரையினுடைய ஒரிஜினல் ஹீரோவே இப்போ அரசியலுக்கு வந்துட்டாரு. ஓகே ஓகே. அப்ப இவருக்கு போடுவாங்களா அவருக்கு போடுவாங்களா? அவருக்கு தான் போடுவாங்க. அப்புறம் இங்க இருந்து ஓட்டெல்லாம் அங்க போகுது. இது எங்க அண்ணனுக்கு எங்க மாமா தாத்தாக்கும் தெரியும். தெரிஞ்சதுனாலதான் அவர் முன்கூடியே முடிவு எடுத்துட்டு முடிச்சிருச்சு. அதுல இருந்து பேசுறது முன்கூடிய முடிவு எடுத்து மாட்டு கூட பேசுறது மனுஷனோட பேசுறது மேடையில இருந்து ஓடி போய் அடிக்கிறது இனிமே இந்த மனுஷ பதர்கள் கூட நான் பேசுறதே இல்லடா. உங்க சாவகாசமே எனக்கு வேண்டாம். பேசுறது இல்ல கேக்குறது இல்ல யாரும் கேக்குறது இல்ல கேட்க வர மாட்டான். ஆமா இல்லையா? ஆமா. நீ வரிசையா சீமானோட கூட்டத்தை பாத்தீங்கன்னா கூட்டங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆமா. இப்ப என்ன தெருமுனை கூட்டம் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா. முன்னாடி கிரவுண்ட்ல போட்டவன் பெரிய பெரிய திணையில போட்டவன் அப்படியே இடத்த சுருக்கிட்டே வராங்க. ஆமா. நாளைக்கு அவன் வீட்டு திணையில போட்டுக்க வேண்டியதான். அதனாலதான் திண்ணை கூட்டம் போட்டு பாருங்க எவ்வளவு கூட்டம். இந்த வீடியோ வாயிலா நான் சொல்றேன், 2026 தேர்தல்ல சீமானுக்கு 3% கீழே ஓட்டு போகலன்னா இதை நான் 6 மாசம் முன்னாடி சொல்லிட்டேன். ஏங்க நான் விஜய் அறிவிச்சதுல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேங்க, இதே கருத்து சொல்லிட்டு இருக்கிறேன். விஜய் அறிவிச்சதுல இருந்தே பேட்டி பூட்டியா பேசிட்டு இருக்கீங்க. இல்ல நீங்க பதிவு இருக்குங்க. நானும் தான் வீடியோல பேசி அப்போ ஒரே மாதிரி சிந்திச்சிருக்கோம். இதுல என்ன பிரச்சனை? சண்டை இருக்குதுல. இதுக்கு மேல ஒண்ணு பேசியிருக்கிறேன். அப்படியா? 3%க்கு மேல ஓட்டு வந்துச்சுன்னா இவிஎம் சந்தேகப்பட்டு பிரிச்சு மேய்ச்சி பார்க்கணும்னு சொல்லிருக்கேன். ஆமா நம்ம தான் பேசியிருக்காத. நம்ம இல்ல, நாங்க வந்து வேற இடத்துல பேசணும். அப்படியா? இப்ப நாம உட்காந்து பேசும்போது நீங்க சொன்னீங்க. ஆமா நான் கேட்டேன் அந்த தகவல். அப்போ இந்த மாதிரி வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுங்கிறது யாருக்கு நல்லது கெட்டது, விஜய்க்கு அரசியல் தெரியுதா தெரியலையா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். எங்க போறாரு நம்ம விஜய் தானே பேசிக்கலாம். ஆனா ஆமா எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டுக்காரர் நம்ம விஜய் தானே. பார்ப்பனியங்கிற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேங்கிறா எப்படி நம்மளா இருப்பாரு? சொல்லுங்க, யாராச்சும் சொன்னாதாங்க பேச முடியும். இந்த வார்த்தையெல்லாம் அவர் கேட்டதே இல்லை, கேள்விப்பட்டதே இல்லைங்க. டயலாக்ல எங்கேயுமே அது மாதிரி வந்தது இல்லைங்க. ஸ்கிரிப்ட்ல திமுக மட்டும் தெரிஞ்சு போச்சு அவருக்கு. இப்ப திமுகங்கிறது எப்ப பார்த்தாலும் திமுக 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 எல்லா பக்கம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ஸ்கிரிப்ட் எழுதுறவங்க அதை எழுதி கொடுக்குறாங்க. அதிமுகங்கிறதுக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. இன்னைக்கு பேசியிருக்காரு காங்கிரஸ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணல. காங்கிரஸ் எதிர்காலத்துல தேவைப்படும். என்ன எதிர்காலத்துல தேவைப்படும்? பிஜேபி நம்ம கொள்கை எதிரின்னு அறிவிச்சிட்டோம், இது அரசியல் எதிரின்னு சொல்லிட்டோம். அப்புறம் காங்கிரஸையும் பேசணும்னா அப்புறம் நம்ம எங்க என்ன பண்றது? அது ஃபியூச்சருக்காக வச்சிருக்கோம், ஃபியூச்சர் பிளான்ல இருக்கு. காங்கிரஸ் விமர்சனமே இல்லையா உங்ககிட்ட? அதுதாங்க ஃபியூச்சர் பிளான்ல இருக்குங்க அது. அதனால அது வச்சிருக்கிறோம் நாங்க. ஆக நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டின் மூலமாக அதிமுக அப்படிங்கிற உலகமகா ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. உலகமகா ஊழல் கட்சி
பேர் சொல்லி அப்படியே சொல்லியிருக்காரு. பேர் சொல்லல, நம்மளா புரிஞ்சுக்க வேண்டியதாக. அவன் உலக மகா ஊழல் கட்சி எது? ஆமா ஆமா, தமிழ்நாட்டுல உலக மகா ஊழல் கட்சி எது? பிஜேபி தான். அது உலக இந்தியாவுல இல்ல, உலகத்துல இந்தியாவுல உலக மகா ஊழல் கட்சி பிஜேபி. ஓகே, தமிழ்நாட்டுல வந்து இதுதான். அப்புறம் அப்படிதான். நீங்க அவரு எப்பவுமே வந்து திரைப்படத்தில் இருக்கிறவங்க அப்படி 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 சொல்லிட்டு தான் அப்படி போவாங்க. நீங்க நம்மளாதான் புரிஞ்சுக்கணும். ஓகே. அப்புறம் சீமான சொல்லியிருக்காரு, என்னன்னு இந்த இத்து போன செத்து போன நாத்த அடிச்ச இது கூட நமக்கு சண்டை கிடையாது அப்படின்ட்டாரு. ஐயோ, அப்படியே சொல்லிட்டாரு. என்னங்க சொல்றது தவறு இல்லையா? அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே, 1000 கோடி படம் பண்றேன் நானு, 5 பைசா திருநீதி போட்டோம்னா என்னோட முடியுமா? மானம் பணமாகவும் உறவாகவும் தாருங்க உறவுகளே அப்படின்னு கேட்கறதுங்க. கேரியர் உச்சத்துல இருந்து 1000 கோடி விட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுங்க இல்ல. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவர் வந்து இதெல்லாம் இத்து போன செத்து போனதுக்குள்ள நமக்கு சண்டையே கிடையாது, நமக்கு டைரக்டா அப்படின்னு ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு டீசன்ட் பாலிடிக்ஸ் அந்த மாதிரி வந்து பேசியிருக்காரு. ஆக இந்த மாதிரி கொடிக்கம்ப சாஞ்சதுல இருந்து கிரீஸ் தடவன்ல இருந்து அல்லது இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு. அதை ஒரு வீடியோவில் பேசிடவே முடியாது. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் விவரமா வந்து பேசுவோம். அதுவரை நாம் வந்து நம்ம நேயர்கள்ட்ட இருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.